நீங்க நீட் நல்லா பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் சீக்கிரமா நடக்கும். நான் சொல்ல வந்தது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைங்க, அதாவது NEET இல்லைங்க, NEAT, அதாவது நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிக்ஸ். என்னன்றது இந்த வீடியோ இருக்கும். நம்ம ரொட்டீனா பண்ணக்கூடிய பிசிக்கல் ஆக்டிவிட்டியில எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, அதுதான் நீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டு வேலை செய்யறது, வாக்கிங், நிக்கிறது, ஈவன் வந்து குழந்தைங்களோட விளையாடுறது, ஸ்டெப்ல ஏறுறது, இது எல்லாமே நீட் வகை இருக்கு. இந்த நீட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு அந்த நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிக்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு அதே மாதிரி இருக்காது, வேரியாது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்மளோட டோட்டல் கேலரி எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரப்பிரசாதம். ஒருத்தருக்கு நீட் வந்து ரொம்ப ஹையா இருந்தது அப்படின்னா ஹார்ட் அண்ட் அதர் நான் கம்யூனிகபிலிட்டிஸ் வராத தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, எப்படி நீட்டை இன்க்ரீஸ் பண்றது? பெஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து லிஃப்ட் யூஸ் பண்றதுக்கு நடக்கலாம், ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, பக்கத்துல எங்கேயாவது போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் பைக் யூஸ் பண்றதுக்கு எதிர் சைக்கிள்லயோ இல்ல நடந்தோ போகலாம். மூணாவது, டான்சிங், அது இல்லாத எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், கார்டனிங், இதெல்லாம் என்கேஜ் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வாக் மாதிரி போயிட்டு வரலாம். இது வந்து நீட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாத உங்களுக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி நீட் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.